ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாரியில் சாரி சுருக்கம் இல்லாமல் அந்த ஃபால்ஸ் நீட்டாக எப்படி வைக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ பாலிஸ்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன். 2 சைஸு உண்டு ஃபால்ஸு. ஒன்று காட்டன் நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணி அயன் பண்ணி தான் நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும், அல்லது அது சுருக்கமாக இருக்கும். இது பாலிஸ்டரு. இது நம்ம வாஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை, அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த எண்டுலேருந்து சாரி எண்டுலேருந்து ஒரு 20 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபால்ஸ் எடுத்துருக்கலாம். அதை எடுத்து பாருங்கள், அந்த உள் பக்கம் சாரியில் வர மாதிரியும் நல்ல பக்கம் மேலே வர மாதிரியும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எண்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபால்ஸ் வெளிப்பக்கம் போகாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். தொடங்கும்போது இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இழுக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கவனமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபால்ஸ் கீழே செஞ்சோன்னா வெளியில் பார்க்கறது அசிங்கமாக இருக்க நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த எண்டில் கரெக்டாக இந்த ஃபால்ஸ் நம்ம வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் எண்டு வந்தோன்னா நம்ம அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ண பாருங்கள், அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சு போட்டு நம்ம அதை முடிச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இனி இந்த மாதிரி நல்ல பக்கமாக போட்டுக்கலாம். நல்ல பக்கமாக போட்டுட்டு இந்த மாதிரி ஊசியில் 2 நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள் பக்கம் பாருங்கள், நம்ம கை வச்சும் போதே தெரியும் நமக்கு எந்த இடத்துல ஃபால்ஸ் இது இருக்குதுன்னு சொல்லி டச் ஆகும். நம்ம இப்படி நம்ம பெருவரில் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த மாதிரி உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஊசியை ஊற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இன்றைக்கி எந்த இடத்துல நூல் இதாவது அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்தது கோரலாம். இதே மாதிரி தான் பாருங்கள், அடுத்ததே நம்ம அதே மாதிரி குவாரி எடுக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி குறையேன்னு. பாருங்கள், இப்போ நம்ம அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இனி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு. இனி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நம்ம இனி இந்த பக்கத்தில் இவ்வளோதான் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம சாரி ஃபால்ஸ் வச்சுருக்கேன்னு தெரியாது, ஹெம்மிங் பண்ண மாதிரியே நமக்கு தெரியாது. அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த பெருவிரல் வந்து நம்ம அந்த ஃபால்ஸு நம்ம எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஊசி வந்து நம்ம எந்த இடத்துல அது முடியுதுன்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல வந்து குறையுது நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஃபுல்லு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்துருக்கேன் பாருங்கள். எண்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம இதில் வந்து எண்டிங் வந்து நம்ம எண்டுலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக ஊசி எடுத்து நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பாருங்கள் நம்ம ஃபால்ஸ் வச்ச மாதிரியே தெரியாது, நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்கிறது கூட தெரியாது, அந்த அளவு நீட்டாக இருக்குது. நம்ம இதை நீ அயர்ன் பண்ணும்போது ஃபால்ஸ் வச்ச மாதிரியே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்பக்கம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.